நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற கதைக்கு பேர் மாதங்கள் 12. தன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும், ஆதரவற்றவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும், தீயவர்களை தெய்வம் தண்டிக்கும், நல்லவர்கள் என்றும் நலமுடன் வாழ்வார்கள் என்பதை விளக்கும் மாதங்கள் 12 என்ற இக்கதை பொஹிமியா நாட்டை சார்ந்தது. ஜனா மிகவும் அழகானவள், நற்குணங்கள் பல நிறைந்தவள். இவளுடைய தாயார் இறந்த பின் தந்தை 2வது திருமணம் செய்து கொண்டார். ஜனாவிற்கு 3 வயதாகும் போது அவளுடைய தந்தை இறந்துவிட்டார். ஜனாவின் சிற்றன்னைக்கும் ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு வயது 10. தந்தை இறந்த பின் ஜனா சிற்றன்னையின் பராமரிப்பில் வாழ்ந்தாள். சிற்றன்னை அவளை மிகவும் கொடுமைப்படுத்தினாள். அவளை ஒரு அடிமை போல நடத்தினாள். வேலைகளை செய்யாவிட்டால் ஈவு இரக்கமின்றி ஜனாவை அடிப்பால், உதைப்பாள். காடுகளில் சென்று விறகு பொறுக்கி வருவது, கிணற்றில் தண்ணீர் இறைப்பது, வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வது, கால்நடைகளை பராமரிப்பது எல்லாமே ஜனாவின் வேலைதான். அவளுடைய சிற்றனை ஒரு ராட்சசி. என்னதான் ஜனா ஒழுங்காக வேலை செய்திருந்தாலும் வேண்டுமென்றே குறை சொல்வாள். திட்டும் அடியும் சர்வ சாதாரணம். 5 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. ஜனா இப்பொழுது 18 வயது பருவமங்கை. ஜனாவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தி விட வேண்டும் என்று திட்டம் போட்ட அவளது சிற்றன்னை அவளிடம் ஒரு நாள், ஜனா, நாளை உன் தங்கையின் பிறந்த நாள் வருகிறது, அதற்கு மல்லிகைப்பூ வேண்டும், நீ போய் மல்லிகைப்பூ பறித்து வா என்றாள். ஜனவரியில் மல்லிகைப்பூ ஏது? ஏப்ரலில் தானே பூக்கும். எதிர்த்து பேசாதே, எப்படியும் மல்லிகைப்பூ வந்தாக வேண்டும். அம்மா, வெளியே கடுங்குளிர், பனி வேறு பெய்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி மல்லிகை மலர்களை கொண்டு வருவேன்? உயர்ந்த மலைகளில் சில மல்லிகைகள் அரிதாக பூக்கும், அவற்றை தேடி போய் பறித்து கொண்டு வா. பூக்கூடை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ஜனா. இரத்தத்தை உறைய வைக்கும் குளிர்காற்று, பனிப்பொழிவு. அவளது கிளிசல் போர்வையால் பனிக்காற்றை கொஞ்சம் கூட தடுக்க முடியவில்லை. பல இடங்களில் காட்டு மல்லியை தேடினாள், காணவில்லை. மாலை மறைந்து இருட்ட ஆரம்பித்தது. திரும்பி விடலாமா என்று சற்று யோசித்தாள். மல்லிகை இல்லை என்று வெறுங்கையுடன் திரும்பிவிடாதே, அவள் சிற்றன்னை எச்சரித்து அனுப்பியது நினைவுக்கு வந்தது. நடந்து கொண்டே இருந்தால் நள்ளிரவும் வந்துவிட்டது. குளிரும் பசியும் உடலை வாட்டின. சற்று தொலைவில் பிரகாசமான வெளிச்சம் தெரிந்தது. பலர் கூடியிருப்பதை கண்டால். ஒருவேளை அவர்கள் வேட்டைக்காரர்களாக இருக்கலாம், அல்லது காட்டிற்கு விறகு வெட்ட வந்தவர்களாகவும் இருக்கலாம். அவர்களை சுற்றி கணப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவள் அருகில் செல்ல செல்ல அந்த பிரகாசம் அதிகமானது. அவர்களின் ஆடைகள் அணிகலன்களை பார்த்தபோது அவர்கள் சாதாரண மனிதர்களாய் தெரியவில்லை. வானலோகத்திலிருந்து வந்திருந்த தேவர்கள் போல காட்சியளித்தார்கள். ஜனா சற்று மிரண்டுதான் போனாள். மாறுபட்ட வயதில் 12 பேர் இருந்தார்கள். 3 பையன்கள், 3 இளைஞர்கள், 3 நடுத்தர வயதினர், 3 வயோதிகர்கள், ஆக மொத்தம் 12 பேர். வா பெண்ணே வா. என்ன தன்னந்தனியாக இவ்வளவு தூரம்? இந்த இரவில் இந்த காட்டில் நடந்து வர உனக்கு பயமாக இல்லையா? எங்கிருந்து வருகிறாய்? அந்த 3 முதியவர்களும் ஆளுக்கு ஒரு கேள்வியை கேட்டார்கள். மன்னிக்க வேண்டும் பெருந்தகையாரே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் 12 பேர், 12 மாதங்கள். இக்கூட்டத்தில் முதியவனான நான் தான் டிசம்பர் என்று சொல்லி மற்றவர்களையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். ஜனா தன் சோக கதையை சொல்லி முடித்தாள். ஹஹஹா என்று சிரித்த சிறுவன், ஜனவரி, இது எனது மாதம், மல்லிகை எப்படி மலரும் என்றான். சற்று பொறு குழந்தாய். டிசம்பர் கிழவர் கையமர்த்தினார். பின்னர் அவர்கள் தங்கள் மொழிகளில் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். இவள் மிகவும் நல்லவள். இவள் கோடை, குளிர், வசந்தம், இலையுதிர், முன்பனி, பின்பனி ஆகிய எல்லா காலங்களிலும் சுறுசுறுப்பானவள். எனவே இவளுக்கு உதவுவது நமது கடமை என்றார். ஜனவரி தன் கோலினால் பூமியை தட்டினார். உறைபனி அகன்றது. பிப்ரவரி அதைத் தொடர்ந்து தன் கோலினால் பூமியை தட்டினார். உறைந்த பனிக்கட்டி சிற்றாராக ஓடி தரை தெரிந்தது. இப்பொழுது மார்ச் தேவனும் தன் பங்கிக்கு கோலினால் பூமியை தட்ட அந்த இடத்தில் இருந்த மரங்களும் செடி கொடிகளும் பூத்து குலுங்கின. அதில் காட்டு மல்லிகை கொடிகளும் இருந்தன. பெண்ணே, சீக்கிரம் மலர்களை கொய்துவள். அடுத்த 1 மணி நேரத்துக்குள் ஜனவரி மறுபடியும் வந்துவிடும், டிசம்பர் தேவன் கூறினார். மல்லிகை மலர்களை கூட நிறைய பறித்து கொண்டு 12 மாதங்களுக்கும் நன்றியை கூறிவிட்டு சென்றாள் ஜனா. வீட்டிற்கு வந்ததும், ஜனவரியில் இவ்வளவு மல்லிகை பூக்கள் உனக்கு எப்படி கிடைத்தன? சிற்றன்னை கேட்டாள். ஜனா நடந்தவற்றை கூறினாள். அவர்களிடம், நீ வெகுமதி ஒன்றையும் கேட்கவில்லையா? என்ன வெகுமதியை கேட்பது? அக்டோபரில் கிடைக்கும் ஆப்பிளை கேட்டிருக்கலாம், கூடை கூடையாக அவற்றை விட்டு கொள்ளை கொலாவும் ஈட்டியிருக்கலாம். அவள் சீறினாள். அவள் மறுநாளே அந்த இடத்துக்கு தன் மகளை அனுப்பினாள். அவளும் அதே இடத்தில் 12 மாதங்களை சந்தித்தாள்.
பெண்ணே, நீ யார்? நேற்று உங்களிடம் வந்து மல்லிகைப்பூ வாங்கி சென்றாள் அல்லவா ஜனா, அவளது தங்கை. உன்னை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லையே. அவளை மட்டும் பார்த்தீர்களாக்கும்? ஆம், கோடை, குளிர், வசந்தம், இலையுதிர், முன்பனி, பின்பனி எல்லா காலங்களும் அவளை சந்தித்தோம். அவள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். சரி, உனக்கு என்ன வேண்டும் சொல். ஓ, டிசம்பர் கிழமே உன்னிடம் என்ன இருக்கிறது எனக்கு கொடுக்க? எனக்கு கூடை கூடையாக ஆப்பிள் வேண்டும். ஆகஸ்டின் அனுகிரகத்தால் ஹேலஸ் கொட்டைகளை பெற வேண்டும். செப்டம்பரின் உதவியால் காளான்களை பெற வேண்டும். டிசம்பர் கடுங்கோபம் கொண்டார். ஜனவரி தன் கோலினால் பூமியை தட்ட பனிப்புயல் உண்டானது. வெகு நேரம் வரை தன் மகள் திரும்பாதை கண்ட அவளது தாய் அவளை தேடி புறப்பட்டாள். அவளும் பனிப்புயலில் சிக்கி கொண்டாள். இருவரும் இறந்து போனார்கள். ஜனா தன் தோட்டத்தில் பலவித மரங்களையும் செடி கொடிகளையும் பயிர் செய்தாள். 12 தேவர்களும் தோட்டத்தை பார்த்து பரவசமடைகின்றார்கள். ஜனா முன்போலவே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறாள். நீங்களும் 12 வானவர்களை பார்க்க வேண்டுமா? ஜனா போல சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். காலம் உங்கள் கைகளில். சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய காரியங்கள்லாம் வெற்றி அடையணும்னா நம்ம சோம்பல் படக்கூடாது. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரனாவான், சுறுசுறுப்பவனு செல்வத்தை உண்டாக்குவான்னு சொல்லுவாங்க. அதனால சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக எந்நேரமும் இருப்போம். காலத்தில் முன்னேற கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.